காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. ஏன் கூட்டணிக்கான தேவை வந்தது? பெரும் பாய்ச்சலோடு பாஜக வளருதுன்னா ஏன் நீங்க கூட்டணிக்கு அவ்வளவு மெனக்கிட்டீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் கேட்கிறாரு. இல்லைங்க, நான் சொன்னது நம்பர் ஆஃப் ஓட்ஸ் பெர்சன்டேஜ் கணக்கில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு வரும்போது களத்தில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறும் போது பிஜேபி லீப் ஃபார்வர்ட் பாய்ச்சல் தான். ஆனால் எதிரான வாக்குகள் சிதறும் போது அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக மாறிடக்கூடாதுன்றதுனால தான். எங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களது பிரதான எதிரி திமுக தான். அதில் எங்களுக்கு எப்போயுமே மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக நாங்கள் எதிரியாலாம் பார்க்கல. அவங்க தேவையில்லாத ஒரு முரண்பாடுகளுக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க, அவ்வளோதான். அது அதிமுக இட் வில் ஃபேஸ் இட்ஸ் ஓன் கான்சிக்வன்சஸ். ஆனால் திமுக பிரதான எதிரி. அதை களத்திலேயே அதை வெற்றி காணாமல் தடுக்கணும்னா கூட்டணி தேவைன்றது தான் எங்கள் பாயிண்ட்டு. ஆனால் அதற்காக அவங்க வரலன்றதுக்காக நாங்கள் அதுக்காக என்ன பயன்னு கேட்குறாரு. நீங்கள் அமைச்ச கூட்டணினால என்ன பயன் உங்களுக்குன்னு கேட்குறாரு. அது தேர்தல் முடிவு காண்பிக்கட்டும்ங்கிறேன். ஒரு ஆரோக்கியமான அரசியல் நோக்கி போகல. இன்னைக்கு தானே மும்முனை போட்டி. நாளைக்கு 2026 அதிமுக பெருமளவு சரிவடையும் போது நாம் தமிழர் வச்சுக்கிட்டே நீங்க மும்முனை போட்டி பிஜேபி நாம் தமிழரை நான் கணக்கில் எடுத்துக்கலைங்க. அவங்க தனிப்பட்ட கருத்துட்டாங்க. அவங்க சொன்னது அவங்க தனிப்பட்ட கருத்து தான். சிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். அதனால அவங்க களம் காணட்டும். என்னைக்குமே நாம் தமிழரோட ஸ்ட்ரென்த்தே அவங்க தமிழ்நாட்டில் திமுக இல்லாமல் அதிமுக இல்லாமல் மூன்றாவதா முட்டிக்கிட்டு எந்திரிக்கிறாங்கன்றதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அதையும் பங்குபட ஏற்கனவே 3 அணி இருக்கும்போது இப்போ இவங்க 4வது அணியாக பார்க்கப்படும் போது மக்கள் ஆதரவு இருக்காது. இந்த தடவை அவங்களுக்கு பெரிய வாக்கு சரிவு ஏற்படும். இதெல்லாம் நான் தேர்தல் முடிவுல தான் நீங்க பார்க்க முடியும். இப்போ நான் சொன்ன ஏதோ ஜோதிடம் சொல்ற மாதிரி இருக்கும். தேர்தல் முடிவுகள் இதெல்லாம் பழிச்சிருக்காங்க. ஏன் குறிப்பிட்டு தேர்தல் முடிவை சொல்றாங்கன்னா, ஏன்னா தேர்தல் தேதிக்கும் வாக்கு எண்ணிக்கை தேதிக்கும் நீண்ட இடைவெளி இருக்குன்ற நம்பிக்கையில சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தீர்மானிக்கப்பட்டாச்சா முடிவு? அதை நீங்க தேர்தல் கமிஷன்ல தான் சொல்லணும், அங்கதான் ஃபைட் பண்ணணும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறாங்க. ஒரே கட்ட தேர்தலாக தமிழ்நாட்டில் தேர்தலை நடத்த முடிகிறது என்பதிலிருந்தே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.